நீங்க இப்ப பார்க்க போற கதை ஹாலிவுட்ல நடந்த 100% உண்மை சம்பவம். இது எந்த ஒரு வன்முறையையும் ஆதரிக்கவில்லை. ஆனா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தன் கனவுக்காக போராடலாம்னு உங்களுக்கு காட்டும் ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையையே மாத்திடும். இந்த மனுஷனுக்கு 3 நாளா சாப்பாடு இல்ல, வீட்டுல மின்சாரம் இல்ல, பாக்கெட்ல ஒரு பைசா கூட இல்ல, கையில ஒரு நாய்க்கு விற்ற $40 மட்டும்தான். இப்போ இதே மனுஷன் உலகத்திலேயே அதிகம் சம்பாதிக்கிற நடிகர்களில் ஒருத்தர். 3900 கோடி ரூபாய் சொத்து. இவர் யாருன்னு தெரியுமா? இவருதான் ராக்கி. இந்த பாத்திரத்தை உருவாக்குனதுக்காக இவர் என்ன தியாகம் பண்ணாருன்னு தெரிஞ்சா உங்களால நம்பவே முடியாது. இது அவரோட கதை இல்ல, இது நம்ம எல்லாரோட கதை. கற்பனை பண்ணுங்க, நீங்க ஒரு நடிகர் ஆகணும்னு கனவு காண்றீங்க. ஆனா உங்க முகத்துல ஒரு குறை இருக்கு. உங்க பேச்சு தெளிவா இல்ல. எல்லாரும் உங்களை நகைச்சுவை பாத்திரத்துக்கு மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. நீங்க 150 ஆடிஷன் போறீங்க, எல்லா இடத்துலயும் ரிஜெக்ட். உன் மூஞ்சி லுக் சரியில்லை, உன் பாடி பில்ட் சரியில்லை, போ வேற வேலை பாருன்னு சொல்லி துரத்துறாங்க. உங்க மனைவி கர்ப்பமா இருக்கா, வீட்ல சாப்பாடு இல்ல, 2 நாளா நீங்களும் உங்க மனைவியும் பட்டினி. உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு நண்பன் உங்க நாய் மட்டும்தான். அந்த நாய்க்கு பசிக்குது, ஆனா உங்ககிட்ட டாக் ஃபுட் வாங்க காசு இல்ல. ஒரு நாள் நீங்க ஒரு லைக்கர் ஷாப் முன்னாடி போறீங்க. உள்ளாரம்ல ஒருத்தர் வெளியே வர்றாரு. மதுல லேசா குடிச்சிருப்பாரு. அவர் உங்க நாயை பார்க்கிறாரு. என்னடா அழகான நாய்டா, எனக்கு விக்கிரியான்னு கேட்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சில்வெஸ்டர் ஸ்டலோன் அழுதுட்டே தன்னோட ஒரே நண்பனை தன்னோட உயிரை விட நேசிச்சு அந்த நாயை $40 விட்டுட்டாரு. ஆனா இந்த கதையின் கிளைமாக்ஸ் உங்க கண்ணுல கண்டிப்பா தண்ணி வரும். இந்த மனுஷன் எப்படி ஹாலிவுட்டையே அதிர வச்சு தன்னோட நாயை திரும்ப மீட்டாரு? அந்த ஆச்சரியமான பயணத்துக்கு வெல்கம். இது புத்தகச்சோலை. இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்தையே மாத்தின ஒரு கதை. ஜூலை 6ஆம் தேதி 1946 நியூயார்க் நகரத்துல ஒரு குழந்தை பிறக்குது. பேர் மைக்கேல் சில்வெஸ்டர் கார்டென்சியோ ஸ்டலோன். ஆனா இந்த பிறப்பு சாதாரணமானது இல்ல. டெலிவரி நேரத்துல டாக்டர் தவறுதலா ஃபோர்செப்ஸை தவறா யூஸ் பண்றாரு. அந்த கருவி குழந்தையோட முகத்தோட இடது பக்கத்தில் இருக்கிற நரம்புகளை அறுத்துடுது. அதனாலதான் ஸ்டலோனோட முகத்துல இடது பக்கம் லேசா பேரலைஸ்ட் ஆகி போச்சு. அவரோட வாய், கண், நாக்கு சரியா வேலை செய்யல. பள்ளிக்கூடத்துல எல்லாரும் அவரை கேலி பண்ணுவாங்க. லுக் தி ஸ்லர்ரி பாய், தடுமாறி பேசுறவன்னு அர்த்தம். உன்னால எதுவும் பண்ண முடியாது, நீ ஒரு தோல்வி. ஆனா இந்த சின்ன பையன் ஒரு கனவு கண்டான். டெலிவிஷன்ல மார்லன் பிராண்டோ, ஜேம்ஸ் டீன் மாதிரி நடிகர்களை பார்த்ததும் அவனுக்கு ஒரு எண்ணம். நானும் ஒரு பெரிய நடிகன் ஆகணும். ஆனா யாரு நம்புவாங்க? ஒரு கோணலான முகம், தடுமாறும் பேச்சு இருக்கிற பையனை. 16 வயசுல ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டாரு. பல்வேறு ஜாப்கள் செஞ்சாரு. சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கலெக்டர், பஸ் ஸ்டாப்ல துப்புரவாளர், ஜூவுல சிங் பிஞ்சுகளோட கூண்டை சுத்தம் பண்ணுனாரு. எல்லாத்தையும் விட மோசம் அடல்ட் பிலிம்ல கூட நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பணத் தேவை இருந்துச்சு. ஆனா அவரோட கனவு ஒரு நாளும் சாகல. 1970கள் ஸ்டலோன் ஒரு பெண்ணை காதல் பண்றாரு. பேர் சாஷா சாக். அவங்க கல்யாணம் ஆகுதாங்க. ஆனா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸ்டலோன் தினமும் ஆடிஷன்களுக்கு போவாரு. 1ஆம் ஆடிஷன் நோ தேங்க்ஸ், 10வது ஆடிஷன் நீ ஹீரோ மெட்டீரியல் இல்ல, 50வது ஆடிஷன் உன் பேச்சே புரியல, 100வது ஆடிஷன் ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. மொத்தம் 1500 ஆடிஷன்கள், எல்லாமே ரிஜெக்ஷன். அப்போ அவரோட மனைவி கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கூட வாடகைக்கு எடுக்க முடியல. ஒரு சின்ன ஒற்றை அறை, லைட் பில் கட்ட முடியாம மின்சாரம் துண்டிச்சிடுச்சு. ஆனா அவருக்கு ஒரு துணை இருந்துச்சு. ஸ்டலோன் ஒரு நாய்க்குட்டியை வளர்க்க ஆரம்பிச்சாரு. பேர் பட்கஸ். அது ஒரு பெரிய புல்மாஸ்டிஃப் இன நாய். அந்த நாய் தான் அவரோட ஒரே நண்பன். அவரு வெளியில தோத்துட்டு வீட்டுக்கு வந்தா அந்த நாய் மட்டும் அவரை முகத்துல நக்கி அன்பு காட்டும். ஆனா விதி வேற மாதிரி இருந்துச்சு. 1975 ஸ்டலோனுக்கு வயசு 29. கையில ஒரு பைசா இல்ல. 3 நாளா சாப்பாடு இல்ல. அந்த நாய்க்கு பசிக்குது. ஆனா நாய் உணவு வாங்க காசு இல்ல. ஒரு நாள் மாலை ஸ்டலோன் ஒரு திடீர் முடிவு எடுக்கிறாரு. அவரு தன்னோட நாயை கூட்டிட்டு ஒரு லைக்கர் ஸ்டோர் முன்னாடி போய் நிக்கிறாரு. சில மணி நேரம் காத்திருக்கிறாரு. கடைசியில ஒருத்தர் வெளியில வர்றாரு. அவரு லேசா குடிச்சிருப்பாரு. ஸ்டலோன், எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை, இந்த நாயை வாங்கிக்குவீங்களான்னு கேட்கிறாரு. அந்த மனுஷன் என்ன விலைன்னு கேட்கிறாரு. ஸ்டலோன் அழுதுட்டே எவ்வளவு தருவீங்களோன்னு சொல்றாரு. அந்த மனுஷன் $40 தர்றேன்னு சொல்றாரு. ஸ்டலோன் அந்த $40 வாங்கிட்டாரு. அந்த மனுஷன் நாயை கூட்டிட்டு போனாரு. ஸ்டலோன் அங்கேயே ரோட்ல உட்காந்து கைமுகத்துல வச்சு ஒரு சின்ன பையன் மாதிரி அழுதுட்டே இருந்தாரு. அவர் சொல்லுவாரு, அது என்னோட வாழ்க்கையிலேயே மிக மோசமான நாள். நான் என்னையே வெறுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு வேற வழி இல்லை.
நாய் விற்ற 2 நாள் கழிச்சு மார்ச் 24ஆம் தேதி 1975 ஸ்டலோன் டிவியில ஒரு பாக்ஸிங் மேட்ச் பார்க்கிறாரு. முகம்மது அலி எதிர் ஷக் வெப்னர். அலி உலக சாம்பியன். அவரை எதிர்த்து வெப்னர்னு ஒரு சாதாரண பாக்ஸர் போராடுறாரு. யாருமே அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. ஆனா அந்த ஃபைட்ல வெப்னர் 15 ரவுண்ட்ஸ் அலியை எதிர்த்து நின்னாரு. கடைசியில தோத்துட்டாரு. ஆனா உலகமே அவரை கொண்டாடுச்சு. ஸ்டலோன் அந்த ஃபைட் பார்த்ததும் ஒரு ஐடியா தோணுச்சு. என்னடா, நானும் இந்த மாதிரி ஒரு கதை எழுதலாமே. ஒரு சாதாரண மனுஷன் வாழ்க்கையில தோத்துட்டு இருக்கான். ஆனா ஒரே ஒரு சான்ஸ் கிடைக்குது. வேர்ல்ட் சாம்பியனை எதிர்த்து ஃபைட் பண்ற வாய்ப்பு. அவன் ஜெயிக்க போறான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவன் ட்ரை பண்றான். அதுதான் ராக்கி. ஸ்டலோன் வீட்டுக்கு ஓடினாரு. மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல மின்சாரம் இல்ல. அவர் ஒரு பேனாவும் பேப்பரும் எடுத்தாரு. தொடர்ந்து 3 நாட்கள் 20 மணி நேரம் எழுதினாரு. தூக்கமும் இல்ல, சாப்பாடும் இல்ல. அவரோட கையெழுத்து பிரதி முடிஞ்சதும் மொத்தம் 90 பக்கங்கள். ராக்கி ஸ்கிரிப்ட் ரெடி. அடுத்த வாரம் அவர் ஹாலிவுட் ஸ்டூடியோக்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை அனுப்புனாரு. முதல்ல யாரும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனா திடீர்னு யுனைடெட் ஆர்டிஸ்ட்ஸ்னு ஒரு பெரிய கம்பெனி கால் பண்ணுச்சு. மிஸ்டர் ஸ்டலோன், உங்க ஸ்கிரிப்ட் சூப்பர், நாங்க வாங்கிக்கிறோம். எவ்வளவு வேணும்னு கேட்டாங்க. ஸ்டலோன் மனசுக்குள்ள குதிச்சாரு. கடவுளே, என் பிரேயர் கேட்டுட்டீங்களா? அவங்க ஆஃபர் $3,50,000. இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். ஸ்டலோன், நான் தான் ராக்கியா நடிக்கணும்னு சொன்னாரு. ப்ரொடியூசர் வாட்? நீ யாரு? நீ ஒரு நடிகனே இல்லையே. நாங்க பர்ட் ரெனால்ட்ஸ், ஜேம்ஸ் கான், ரயான் ஓனீல் மாதிரி பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஸ்டலோன் அழுதுட்டே, சார், இது என்னோட கதை, என்னோட வாழ்க்கை, நான் தான் ராக்கி, என்ன நம்புங்க ப்ளீஸ்னு கெஞ்சினாரு. ப்ரொடியூசர், நோவே, நீ பணத்தை வாங்கிட்டு போ, வேற யாராவது நடிக்கட்டும்னு சொன்னாங்க. அந்த தருணம் ஸ்டலோனோட வாழ்க்கையிலேயே பெரிய கிராஸ் ரோட்ஸ். அவர் கையில 3 கோடி இருக்கு. வாங்கிட்டா அவரோட எல்லா பிரச்சனையும் சரியாகும். பசியும் போகும், வீட்டு கடனும் அடையும், மனைவியும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அவரோட கனவு, ஸ்டலோன் அந்த 3 கோடி ரூபாய் நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. உலகமே அதிர்ந்து போச்சு. எல்லாரும் சொன்னாங்க, இவன் பைத்தியமா, பணத்தை வேணான்னு சொல்றான். ஆனா ஸ்டலோன் சமரசம் பண்ணல. கடைசியில ஸ்டூடியோ ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல. மொத்த பட்ஜெட் $1 மில்லியன், 10 கோடி ரூபாய் மட்டும். ஸ்டலோனுக்கு சம்பளம் வெறும் $25,000, 20 லட்சம் ரூபாய். ஆனா அவருக்கு அதுவே போதும். தன்னோட கனவை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சு. படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்டலோன் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? தன் நாயை மீட்டெடுக்கிறது. ஸ்டலோன் அந்த $40 நாயை வாங்கின அந்த மனுஷனை தேடி 3 நாள் அலைஞ்சாரு. கடைசியில அந்த லைக்கர் ஸ்டோர் முன்னாடியே காத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த மனுஷன் வெளியில வந்ததும், ஸ்டலோன் சார், நீங்க என் நாயை வாங்கினீங்கல்ல, அதை திரும்ப கொடுங்க ப்ளீஸ்னு கேட்டாரு. அந்த மனுஷன் சிரிச்சுட்டே, ஓ, உனக்கு இப்போ காசு வந்துருச்சா? சரி, எனக்கு $1000 கொடுன்னு சொன்னாரு. ஸ்டலோன் அதிர்ச்சியில, என்ன, நீங்க வாங்கினது $40 தானேன்னு கேட்டாரு. அந்த மனுஷன், தெரியும், ஆனா இப்போ விலை ஏறிடுச்சு, வேணாம்னா வேண்டாம்னு சொன்னாரு. ஸ்டலோன் என்ன பண்றது? அவருக்கு அந்த நாய் மீது அவ்வளவு அன்பு. ஸ்டலோன் சார் ப்ளீஸ், அது என்னோட ஃபேமிலி, நான் 1500 தர்றேன்னு சொன்னாரு. 1.5 லட்சம் ரூபாய். அந்த மனுஷன் 3000, $3000, இல்லாட்டி நோ டீல்னு சொன்னாரு. கடைசியில ஸ்டலோன் $3000 கொடுத்து தன்னோட அன்பு நாயை மீட்டு எடுத்தாரு. அதாவது $40 விற்ற நாயை 75 மடங்கு விலை கொடுத்து திரும்ப வாங்கினாரு. ஆனா இன்னொரு மேஜிக். ராக்கி படத்துல ஹீரோவோட வீட்டுல ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் படத்துல முக்கியமான கேரக்டர். அந்த நாய் வேற யாரும் இல்ல, ஸ்டலோனோட நிஜமான நாய் பட்கஸ் தான். படத்துல சில சீன்ஸ்ல ராக்கி அந்த நாயோட பேசுவாரு. அந்த நாயை கட்டி பிடிச்சு அழுவாரு. அது நடிப்பு இல்ல, அது ஸ்டலோனோட நிஜமான எமோஷன். படப்பிடிப்பு நடந்த எல்லா நாட்களிலும் பட்கஸ் ஸ்டலோனோட கூடவே இருந்துச்சு. படக்குழுவினர் எல்லாரும் அந்த நாயை நேசிச்சாங்க. ராக்கி வெறும் ஒரு படம் இல்ல, அது ஸ்டலோனோட வாழ்க்கை. நவம்பர் 21ஆம் தேதி 1976 ராக்கி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் வாரம் ஸ்லோவா ஓடுச்சு. ஆனா வாட் ஆஃப் மவுத் பரவ ஆரம்பிச்சதும் படம் வெடிச்சு சிதறிச்சு. மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, இந்த சின்ன பட்ஜெட் படம் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. பாக்ஸ் ஆபீஸ் ரிசல்ட்ஸ், மொத்த வசூல் $225 மில்லியன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 225 மடங்கு. ஹாலிவுட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஹிட்ஸ்ல ஒன்னா மாறிச்சு. அடுத்த வருஷம் மார்ச் 28ஆம் தேதி 1977 ஆஸ்கர் விழா. ராக்கி படத்துக்கு மொத்தம் 10 நாமினேஷன்ஸ். சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர் ஸ்டலோன், சிறந்த நடிகை, சிறந்த ஸ்கிரிப்ட் மற்றும் பல. அன்னைக்கு ராக்கி 3 பெரிய ஆஸ்கர் விருதுகளை வென்றுச்சு. சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த படத்தொகுப்பு. ஸ்டலோன் மேடையில ஏறி அழுதுட்டே பேசினாரு. நான் ஒரு தோல்வி அடைஞ்சவன்னு எல்லாரும் சொன்னாங்க.
ஆனா நான் என்னோட கனவை கைவிடல. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். அதுக்கு காரணம் நான் என்ன நம்புனேன்னு சொன்னாரு. அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரன் உலகத்தோட சூப்பர் ஸ்டார் ஆனா. ராக்கி படத்துக்கு அப்புறம் ஸ்டலோனோட வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு. அடுத்தடுத்து ராக்கி 2 1979, ராக்கி 3 1982, ராக்கி 4 1985, ராம்போ சீரீஸ் தி எக்ஸ்பெண்டபிள்ஸ் கிரீட் 2015, மொத்தம் 50க்கும் மேற்பட்ட படங்கள். இன்னைக்கு ஸ்டலோனோட நெட்வொர்த் $400 மில்லியன், சுமார் 3400 கோடி ரூபாய். ஆனா அவர் எப்பவும் சொல்லுவாரு, என்னோட எல்லா வெற்றியும் அந்த ஒரு நாயால தான். பட்கஸ் இல்லாட்டி இன்னைக்கு நான் இல்லைன்னு சொல்லுவாரு. பட்கஸ் 14 வருஷம் வாழ்ந்தது. 1981 வருஷம் இயற்கையாக இறந்துடுச்சு. ஸ்டலோன் அழுதுட்டே சொன்னாரு, என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஹீரோ என் நாய் தான்னு சொன்னாரு. இன்னைக்கு கூட ஸ்டலோன் தன்னோட வீட்ல பட்கஸோட போட்டோ வச்சிருக்காரு. நண்பர்களே, இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? முதல் பாடம், உலகம் உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா நீ உன்னை ரிஜெக்ட் பண்ணாதே. ஸ்டலோன் 1500 முறை ரிஜெக்ட் ஆனாரு. ஆனா 1501வது முறை அவர் ஜெயிச்சாரு. இரண்டாவது பாடம், பணம் முக்கியம் இல்ல, உன்னோட கனவு முக்கியம். 3 கோடி ரூபாயை வேணாம்னு சொன்ன ஸ்டலோன் இன்னைக்கு 3000 கோடிக்கு சொந்தக்காரர். மூன்றாவது பாடம், நீ நேசிக்கிறதை எப்பவும் கைவிடாதே. ஸ்டலோன் தன் நாயை விற்க வேண்டி வந்துச்சு. ஆனா எப்படியாவது அதை மீட்டு எடுத்தாரு. காரணம் அன்பு. நான்காவது பாடம், உன்னோட கதையை நீ தான் எழுதணும். ஸ்டலோன் வேற யாரோ எழுதின ஸ்கிரிப்ட்ல நடிக்கல, தானே தன் கதையை எழுதி தானே நடிச்சு உலகத்தையே ஜெயிச்சாரு. நீங்க இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ராக்கி இருக்காரு. உங்க கனவுகளை யாரும் திருட முடியாது, உங்க லட்சியத்தை யாரும் அழிக்க முடியாது. ஒரே ஒரு கேள்வி, நீங்க எவ்வளவு காலம் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்க? சில்வெஸ்டர் ஸ்டலோன் சொன்னாரு, இட் ஐண்ட் about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. வாழ்க்கை உன்னை எவ்வளவு அடிச்சாலும் நீ முன்னோக்கி நடந்துட்டே இரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் கொடுக்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் கதைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த கதையில உங்களுக்கு எந்த பாகம் மோஸ்ட் இன்ஸ்பைரிங்? உங்க வாழ்க்கையில நீங்க எதை தியாகம் பண்ணியிருக்கீங்க உங்க கனவுக்காக? அடுத்த வீடியோவில் நான் கொண்டு வர்றேன். ஸ்டீவ் ஜாப்ஸை கம்பெனியிலிருந்து வெளியேற்றினாங்க, அவர் திரும்பி வந்து அந்த கம்பெனியையே காப்பாத்தினாரு. இது புத்தகச்சோலை. நினைவில் வச்சுக்கோங்க, உங்க ஸ்டோரியை நீங்க தான் எழுதணும், உங்க ராக்கியை நீங்க தான் உருவாக்கணும். கீப் ஃபைட்டிங், கீப் ட்ரீமிங், ஸ்டே இன்ஸ்பயர்ட்.